140 கோடி மக்களின் தலைவரை சீண்டி பார்க்கும் ட்ரம்ப பார்த்தோம்னு சொன்னா நிறைய நாட்களாகவே நிறைய உலக தலைவர்களை வெளியே போய் தானா சீன்ற விஷயங்களை பார்த்திருக்கோம் சமூக வலைத்தளங்களை. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா 140 கோடி மக்கள் 140 கோடி கிறிஸ்தவர்களின் தலைவராக கருதப்படுகின்ற கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் லியோ அவர்களோட ட்ரம்ப் அவர்களை பார்த்தோம்னு சொன்னா சீண்டும் விதமாகவும் அவரோட சண்டை செய்யும் விதமாகவும் சில பதிவுகளை அவருடைய சமூக வலைத்தளத்துல பகிர்ந்தது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பேருக்கு முடியல தற்பொழுது ஒரு வகையான கருத்து மோதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா போப் லியோ அவர்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்தே இந்த போருக்கு எதிராக கலைச்சு கொண்டு வரவரால் தான் போப் லியோ அவர்கள். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்ன ஆரம்பத்துல இந்த போர்ல இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர்ல அமெரிக்கா மீது கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த போர்ல இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது என்ன சொன்னா இந்த போர்ல அமெரிக்கா வெல்றதுக்காக கடவுளுடைய ஆசீர்வாதம் அமெரிக்கா மீது இருக்கிறதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இதற்கு போப் லியோ அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் சொன்னா கடவுள் சண்டையை ஊக்கப்படுத்துற மாதிரி அல்லது சண்டை செய்ய விரும்புற ஒரு நபர்களுக்கு எந்த விதத்திலையும் கடவுள் ஆசீர்வதிக்க போவதில்லை, கடவுள் எந்த விதத்திலையும் இந்த மக்களை வழிநடத்த போவதில்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை போப் லியோ அவர்கள் சொல்லியிருந்தார். இதற்கு ட்ரம்ப பார்த்தோம்னு சொன்னா அதற்கு பிறகு என்ன செஞ்சேன்னு சொன்னா தான் கடவுள் மாதிரி இயேசு கிறிஸ்து மாதிரி தன்னுடைய படத்தை ஏஐல செஞ்சு அதை அப்லோட் பண்ணியிருந்து அதுக்கு பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைத்தளத்திலையும் சரி நிறைய உலக தலைவர்கள் மத்தியிலும் பார்த்தோம்னு சொன்னா நிறைய கண்டனங்கள் ட்ரம்புக்கு இருந்தது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா நான் மட்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் 14ஆம் லியோ அவர்கள் போப்பாக வந்திருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு கருத்தை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இதற்கு பிறகு போப் லியோ அவர்கள் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா போருக்கு எதிரான எனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்று சொல்லி போப் லியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா போப் லியோ அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற 4 நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறார். அதுல ஒரு நாடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கேமரூன் சொல்லி அழைக்கப்படுகிற நாடு. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டியில அவர் உரையாற்றி இருந்தார். அந்த உரையில அவர் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா ஊழலை ஒழிக்க வேண்டும், பணக்கார மற்றும் அதிகாரம் வாய்ந்தவர்களின் அழுத்தத்துக்கு அடிபணிய கூடாது என்று சொல்லி போப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தோம்னு சொன்னா அந்த நாட்டுல ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றிருக்குது. அந்த போர்ல பார்த்தோம்னு சொன்னா 6500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு இடம்பெயர்ந்திருந்தார்கள். அந்த சிட்டில தான் போப் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருந்து. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைதளங்களும் சரி நிறைய செய்தி ஊடகங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற கருத்து என்னன்னு சொன்னா போப் லியோ அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில மோதல்கள் இன்டிரெக்டாக நடைபெறுவதாக நிறைய செய்திகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையிலேயே ட்ரம்ப் அவர்கள் செய்கிற வேலை ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு சொல்லி நான் சொல்லல, நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லிக்கின்றார்கள். அதாவது போப் லியோவை சீன்ற மாதிரியும் போப் லியோவை விமர்சிக்கிற மாதிரியும் போப் லியோவை கண்டிக்கிற மாதிரியுமான பதிவுகளையும் கருத்துக்களையும் ட்ரம்ப் அவர்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிறைய உலக தலைவர்களும் அமெரிக்காவில இருக்கிற மத தலைவர்களும் அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களும் சொல்றதை சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. அமெரிக்கா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ற ஒரு நாடு. அந்த நாட்டில இருந்து கொண்டு ட்ரம்ப் அவர்கள் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களின் தலைவராக கருதப்படுகின்ற போப் லியோ கண்டிச்சு விமர்சிச்சு கருத்துக்களை பதிவு செய்யறாரு. அவர் அப்படி பதிவு செய்யறது பிழை என்று சொல்லி ஈரான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விடயத்தை சமூக வலைத்தளத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கா ஈரான் போரானது 2 வாரத்துக்கு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த 2 வாரத்துக்கு இந்த போர் இடைநிறுத்தப்பட்ட தேதியானது எப்ப முடியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முடியுது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா மீண்டும் ஒருக்கா பேச்சுவார்த்தையானது பாகிஸ்தான்ல நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா அந்த பேச்சுவார்த்தையானது எப்ப நடக்கும் சொல்லி அந்த தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனா மீண்டும் ஒரு முறை இந்த நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் ஒரு நடுவராக செயல்பட்டு பாகிஸ்தான்ல நடைபெறும் சொல்லி தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஒரு பக்கமும் சண்டை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையிலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் தற்பொழுது தெரிகின்றன. ஆனா இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேலானது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ்ல பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவரோட என்ன செஞ்சுக்கன்னு சொன்னா ஈரானினுடைய துறைமுகங்கள்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் பூட்டப்பட்டிருக்குது. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் ஊடாக இணைக்கப்பட போயெல்லாம் இருக்குது. இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா ஈரான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா
ஈரானினுடைய துறைமுகத்துல இருந்து எண்ணெய் கப்பல்களை வந்து ஈரானுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து சீனா போன்ற நாடுகள் வந்து அனுப்பி கொண்டிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் கூட ஈரான் வந்து அதிக அளவிலான கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்தாங்க. தற்பொழுது அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த ஈரானினுடைய துறைமுகத்திலிருந்து எண்ணெய் கப்பல்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி ஈரானினுடைய துறைமுகத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், லெபனான் போரானது இந்த 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்த 2 வார சீஸ்பயரானது முடிஞ்ச பிறகு மீண்டும் போராக வெடிக்குமா அல்லது அடுத்த பேச்சுவார்த்தையில வந்து இந்த போரானது முற்று முழுதாக தீர்க்கப்படுமா என்ற விஷயங்களை வந்து நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அமெரிக்கா சொல்ற மாதிரி ஈரானினுடைய அணு திட்டங்கள், ஈரானில வந்து யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற விடயங்கள், 2 முக்கியமான விடயங்களையும் தான் அமெரிக்கா வந்து சொல்றாங்க. அதாவது ஈரான்ல வந்து அணு திட்டங்கள் வந்து நடைபெறக்கூடாது. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா யுரேனியம் செறிவூட்ட விஷயங்கள் வந்து நடைபெறக்கூடாது. இந்த 2 விஷயங்களையும் வந்து ஈரான் விடுமாக இருந்தால் நாங்க வந்து ஈரான் மீது தாக்குதலை எக்காரணத்திலையும் வந்து எந்த ஒரு காலத்திலையும் வந்து நடத்த மாட்டோம்னு சொல்லி அமெரிக்க தரப்புல சொல்லப்படுகின்றது. ஆனா ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தாங்க வந்து யுரேனியத்தை செறிவூட்டுறது வந்து தங்களினுடைய ஒரு அமைதியான பயன்பாட்டுக்குன்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லிடுறாங்க. என்ன நடக்க போகிற விஷயங்களை வந்து நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்ல வந்து எதிர்பாராத நிறைய திருப்பு முறைகளை வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தற்பொழுது சீனா இந்த போருக்கு இடையில வந்து வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா போப் லியோ அவர்கள் வந்து இந்த போருக்கு இடையில வந்து வந்திருக்கிறது. இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல போகுது என்ற விஷயங்களை வந்து நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.